ஸ்வஸ்திக் வளரின்னு சொல்லுவாங்க. வளரின்னா உங்களுக்கு வளரி தெரியும். அதாவது மருது பாண்டிய சகோதரர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையர்கள் வந்து ரொம்ப பயப்பட்டது எதுக்குன்னாங்க, மருது பாண்டியர்கள் வந்து 2 பேருக்காக பயப்பட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மருது பாண்டியர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வளரியில வந்து எக்ஸ்பர்ட். குதிரை மேல இருந்து வெள்ளைக்காரன் எத்தனை அடி தூரத்துல இருந்தாலும் வளரி விட்டு எரிஞ்சாக்கா வளரிக்கு தான் அவன் பயந்தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு திறமையா இருந்தோம். அவன் துப்பாக்கி பீரங்கி எல்லாம் வச்சுட்டு இருந்தான். ஆனா அந்த வளரிக்காக வெள்ளைக்காரன் பயந்தான். ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் எல்லாரும் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெள்ளைக்காரன் வந்து ஒரு சட்டம் போட்டாங்க. இந்த மாதிரி இனிமேட்டு வளரி வச்சிருந்தா அரசாங்கத்துக்கு துரோகம் செய்யற மாதிரி அரசாங்க குற்றம் அப்படின்ட்டு அவங்க சட்டம் போட்டாங்க. என்ன பண்ணா வீட்டுல வச்சிருந்தாக்கா வளரி நீங்க எடுத்து வந்து அரசாங்கத்தை ஒப்படைச்சிடணும். மக்கள் என்ன பண்ணாங்க, அரசாங்கத்திட்ட கொடுத்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, நம்ம போர்ல பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளை கைது பண்றவங்கட்டு அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வச்சுட்டாங்க.